ஆண்டவர் நாமம் இப்படிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாத்திரையை கத்திரை சமுதிரத்தை வந்திருக்க தேவச்சனமே கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கத்திரை நாமத்தை மையப்படுத்தும். தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த 9 மாதம் நடத்தி வந்த தேவன் இந்த 10வது மாதத்தில் நடத்தி வரும்படியாக தேவனை நோக்கி இந்த பாடலை பாடி கத்திர ஆராதிக்கலாம். பாடல் 160 நம்முடைய பாடல் புத்தகத்தில் 160வது பாடல் சேர்ந்து பாடி கத்திரை மையப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்து எனக்காய் ஈந்ததாலே சுத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சுத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தெய்வமிரே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தெய்வமிரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். பயப்படாதே வாழக்கருத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சுத்திரம். பயப்படாதே வாழக்கருத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சுத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னே நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மாறவேனுன்னை என்றதாலே சுத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மாறவேனுன்னை என்றதாலே சுத்திரம். வரைந்து இரண்டோ உம்முள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்து இரண்டோ உம்முள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்தும். கற்றோராய் கைவீரே கலங்கிடீரே என்றதாலே சுத்திரம். தீக்கற்றோராய் கைவீரே கலங்கிடீரே என்றதாலே சுத்திரம். நீரறியா
மீட்டதாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிரா எழும்புமாயூரம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிரா எழும்புமாயூரம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் ஞானத்திலே பரனே எனக்காய் செய்ய கொடியே. பறந்திடுமே உம் ஞானத்திலே பரனே எனக்காய் செய்ய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மட்டும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மட்டும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதம் கொடுத்து வாக்குத்தத்தினால் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நாம் பாடினபடியே ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆமீன். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக என்று சொன்ன கர்த்தர் இந்த 9 மாதம் நம்மை பத்திரமாய் நடத்தி வந்தார். ஆமேன். தாய் தன் செய்யை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். வரிகளின்படியே கர்த்தர் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னவர், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்க என்று சொன்னவர் இதுவரை நினைத்து நடத்துகிறார். ஆமேன். அதனால சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். சேர்ந்து சொல்லலாம். என் மனமே தேவன் உன்னை மறப்பாரோ? துயரங்கள் எல்லாவற்றையும் மறசேவர், ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்புகிறவர். இந்த புதிய மாதத்தில் நம்மை துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்பு செய்வாரே. விசுவாசமாக இந்த பாடலை பாடலாமா? ஸ்க்ரீனில் பாடல் வரும், என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழி
பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை. விசுவாசமா சொல்லுமாய் துதிக்க வைப்பாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதனா உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. உயிர் தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்க முனை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்க முனை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. இந்த புதிய மாதத்துல கர்த்தரை நங்கமாய் அலங்கார மாளிகையா கட்டுவார் என்ற விசுவாசத்தோட சேர்ந்து பாடலாமா? உயிர் தெழும்ப செய்வாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. அந்த தேவனை ஆராதிக்கும்படிக்கு அப்படி எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? எல்லாரும் இருக்கடங்கள்ல எழுந்து நின்று இயேசுவை நோக்கி பார்ப்போம். நான் பாடினபடியே வாதிப்பின் சத்தம் கேட்ட என்னெல்ல எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம். இந்த புதிய மாதத்தில் வர்த்திப்பின் பாடல் சத்தம் கேட்கும். அவர்களை வர்த்திக்க செய்வேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்று சொன்னவர். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும் என்று சொன்னவர். அவையிலிருந்து சோத்திரமும் ஆடலும் பாடலுமான சத்தமும் புறப்பட்டு வரும் என்று சொன்னவர். அப்படியாக கர்த்தருடைய வாழ்வை கட்டுவிக்க போகிறபடினால அவரை ஆராதிப்போமா? அலங்கார மாளிகையாய் அழகான திருசபையாய் இந்த புதிய மாதத்தில் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நீர் கட்டுவீர் என்று சொல்லி இந்த புதிய நாளில் இந்த அதிகாலையில் வந்து தேவச்சனமே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அலங்கார மாளிகையா அழகான திருசபையா. அலங்கார மாளிகையா அலங்கார திருசபையா. என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் என்னை கட்டுவீர் கட்டுவீர். நான் என்று கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். நான் என்றும் கட்டப்படுவேன். நான் என்றும் கட்டப்படுவேன். நான் என்றும் நீர் என்னை
காருண்யம் இழுத்ததினார் ஒருவரும் நீடிப்பதில்லை, ஒரு நாளும் தகப்பது. விசுவாசமா சொல்லுவோமா? நீர் என்னை அழைத்ததினார் காருண்யம் இழுத்ததினார் ஒருவரும் நீடிப்பதில்லை, ஒரு நாளும் தகப்பதில்லை. களிப்போடே புறப்பட செய்வீர், பிடித்த கையை விட மாட்டீர். களிப்போடே புறப்பட செய்வீர், பிடித்த கையை விட மாட்டீர். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீரே. விசுவாசமா பாடு, மக்கத்தை கட்டுவிப்பார். நீ கட்டுவே கட்டுவே கட்டுவே, நீர் என்னை கட்டுவே கட்டுவே, நீர் என்னை கட்டுவீரே செய்யா. அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், ஒரு குடும்பமாக இயேசுவுக்காக கட்டுவே. நீர் என்னை நடத்துவதால் விலகாமல் பாதுகாப்பே. நீர் எந்தன் தகப்பனல்லோ, தோள் மீது சுமந்திடுவே. என் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தோளின் மேல் சுமந்து சென்று இதுவரை நடத்தி வந்தவரே, இனிமேலும் நடத்தி செல்ல போகிற உம்முடைய தயவுக்காக நன்றி இயேசுயா. நீரே சுமந்திடுவே, நானும் தன் சிரேஷ்ட புத்திரன், உம் கரத்தின் கிரியையினார். நானும் தன் சிரேஷ்ட புத்திரன், உம் கரத்தின் கிரியையினார். நீர் எனக்கு வாழ்க்கை தந்தீர், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நீர் எனக்கு வாழ்க்கை தந்தீர், நான் என்றும். சேர்ந்து சொல்லுவோமா? கட்டுவே, என்னை கட்டுவே கட்டுவே கட்டுவே, நீர் என்னை கட்டுவே கட்டுவே. நீர் கட்டுவீரையா என் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை உமக்கென்று இசைப்பாட கட்டுவித்திரகரமா. நீர் என்னை நம்பிக்கை, நீரே என்னோரை சொந்தம். என்னோட்டம் முடிந்த பின்னும் என்னோடு செல்வம். நீர் எந்த நம்பிக்கை, நீரே என்னோரை சொந்தம். என்னோட்டம் முடிந்த பின்னும் என்னோடு. விசுவாசமா சொல்லுவோமா? தளராமல் காத்திருப்பேன், என் பரிசுத்தம் காத்துக்கொள்வேன். தளராமல் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்குமே செய்யா. நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர், உன்னோடு சேர்ந்திடுவே. நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். கட்டுவே, என்னை கட்டுவே கட்டுவே கட்டுவே. நீர் என்னை கட்டுவே, நீர் என்னை கட்டுவே கட்டுவே கட்டுவே. நீர் என்னை கட்டுவே கட்டுவே. உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே. கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே. கட்டப்படுவேன் நான். அலங்கார மாளிகையா, அலங்கார மாளிகையா, அழகான என்னை கட்டுவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாபா ஷிகாலா உரியா தேரி கரி தீராவரம்
என்னை கட்டுவே கட்டுவே கட்டுவே. ஓரி மாமா ஷாக்குரியா ராத்தேலா பாரா கூரி பாபா மஷா. ஒரு அழகான மாளிகையார் எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களாக இந்த புதிய மாதத்தை கட்டுவிக்க போகிறபடினால நன்றி இயேசுயா. என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், நீர் என்னை கட்டுவீர் கட்டுவீர். உரி பாபா மாமா ஷாரா பாரா 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 பாலா பாரா பஷே. உரி பாபா மாமா ராக்கியாரா தோ. உரி பாபா மாமா ஷேலி பாரா பாரா பாலா கோரியா தோரா பாரா. இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அவரது சோத்திரமும் மேல தாளமும் ஆடல் பாடமான சத்தம் புறப்பட்டு வரும் என்று சொன்னவர், அப்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கட்டுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமாண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர்தாம் எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து முன் சென்று நடந்து சென்று எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பங்களை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர், அப்படியாக ஆற்றுகிறபடிக்காய் நன்றி அப்பா. இடிந்த மண்மேடுகள் மேல அலங்கமாய் மாளிகையாய் நகரத்தை நீர் கட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படி கட்டுகிறக்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா. வாதிப்பின் சத்தம் கேட்ட எல்லைகள் எல்லாவற்றிலும் வர்த்திப்பின் பாடல் சத்தம் இந்த நாள் முதற்கொண்டு இந்த புதிய மாதத்திலிருந்து நீ கேட்கும்படிக்கு நீர்தாமே செய்யுங்கய்யா. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது புறஜாதிகள் சொல்லிக்கொள்ளட்டும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி பகைஞர் முனையற்று போகத்தக்கதாக சுற்றுப்புறத்த ஜனங்கள் உம்முடைய கிரியை கண்டு நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த புதிய மாதத்தில் கிரியை செய்து நீ நடத்த போகிறதுக்காய் நன்றி. வந்திருக்கிற தேவ ஜனத்துக்காய் சோத்திரம். ஆசீர்வதியும் இந்த ஆலை திருமுத்த நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொன்னவர், இந்த புதிய மாதத்தில் காலை வேளையில் அதிகாலையில் இந்த சமயத்துக்கு இந்த ஒவ்வொருவருக்கும் ஆலய திருமுத்த உண்டான நன்மையினால ஆசீர்வதித்து அனுப்பும். ரட்சகா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிபலி எல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கடந்த 9 மாதங்களையும் கர்த்தர் நம்மை நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக அந்த தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிறைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். But I am poor and needy, yet the Lord thinks upon me. The Lord thinks upon me. The Lord thinks upon me. கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். I am poor and needy. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நன்றாய் இருக்கும்போது, நல்ல வசதியாய் இருக்கும்போது, எல்லாம் நிறைந்திருக்கும் போது நம்மை தேடுபவர்கள் உண்டு, நாடுபவர்கள் உண்டு, நம் நினைப்பாய் இருப்பவர்கள் உண்டு. நான் கஷ்டப்படும் போது, நாம் ஒரு ஏழையாய் எளியவர்களாய் இருக்கும்போது, நாம் பலவிதமான தேவைகளோடு இருக்கும்போது நம்மை நினைக்கிறவர்கள் யாரும் இல்லை. எங்கே அவனுடைய தேவைக்கு என்னை தேடி வந்து விடுவானோ, இதை கேட்பாரோ அதை கேட்பாரோ என்று சொல்லி எண்ணுவார்கள். ஆகையால் நினைப்பது மட்டுமல்ல, எதையுமே செய்ய மாட்டார். நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் இருந்தாலும் என் தேவன் என்னை நினைக்கிறார். Yet the Lord thinks upon me. கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். அவர் என்னை மறக்கவில்லை, அவர் உங்களை மறக்கவில்லை. ஏசாயா 44:21 சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. You are my servant. I have formed you. You will not be forgotten by me.
You will not be forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். முதல் பாடல் ஒரு பாடல் பாடினோம். என்னை மறவா இயேசுநாதா. நான் இந்த வார்த்தையில எடுத்திருப்பது அவருக்கு தெரியாது. ஆண்டவருடைய ஆவியின்படி அவர் அந்த பாடலை பாடினார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I will never forget. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அவர் நினைத்திருக்கிறார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொன்னார். என்னுடைய தாழ்மையிலே, என்னுடைய சிறுமையிலே கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் சிறியவனாய் இருக்கும் போது, நான் எளியவனாய் இருக்கும் போது, நான் ஏழையாய் இருக்கும் போது, நான் தேவை உள்ளவனாய் இருக்கும் போது கர்த்தர் என்னை நினைக்கிறார். தேவனே, உமது அடியாளின் சிறுமையை பார்த்து, கண்ணோக்கி பார்த்து எனக்கு நினைத்தருளும் என்று அன்னாள் கதறினாள். 1 சாமுவேல் 1:11. அடியாளின் சிறுமையை பார்த்து. ஆண்டவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஆமென். ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. தன் மாமனாரிடத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமம் 31:42. அவர் சொல்லும் போது இப்படி சொல்கிறார், என்னுடைய சிறுமையை பார்த்து, தேவன் என் சிறுமை, என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து உன்னை கடிந்து கொண்டார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன். ஆண்டவர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் எளிமையை, உங்களுடைய ஏழ்மையை, உங்களுடைய இல்லாத நிலைமையை அவர் பார்க்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பிற கர்த்தராய் வெளிப்படுவார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் மூலமாய் உதவி பெற்ற ஜனங்கள், என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று நீங்கள் கெஞ்சி கேட்டிருந்த போதிலும் உங்களை மறந்து போயிருக்கலாம். அன்றைக்கு யோசேப்பு கேட்டான் அந்த பானபாத்திர தலைவன் இடத்திலே 40:14. ஆதியாகமம் 40:14 கேட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது 40:23. ஆதியாகமம் 40 யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். நம்முள் உதவி பெற்ற ஜனங்கள், நம் கூடயே இருக்கிற ஜனங்களுக்குள்ள மறந்து போகலாம். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட என்று எண்ணலாம். ஆனால் உங்களை நினைக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. என் நினைப்பாகவே இருக்கவரே ஏசையா அப்படின்னு இப்போ ஒரு பாடல் நிறைய பேர் பாடிட்டு உங்க நினைப்பாவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை நினைக்கிற தேவன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்ந்த நிலைமையில ஆண்டவர் என்னையும் உங்களையும் நினைக்கிறார். மனுஷன் மதிக்க மாட்டார், மற்றவர் நினைக்க மாட்டார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைக்கிறவர். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டார் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. நீர் செய்ய நினைத்தது, உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் அதை எப்படியும் செய்வார். எனக்காய் செய்வார், எப்படியும் செய்வார். இது நடக்காது, இது நடக்க சான்ஸே இல்லை,
இது எப்படியாகும், இது எப்படியாகும்? மரியாள் கேட்டது போல நடக்க சான்ஸ் இல்லையே, எனக்கு புருஷனை கூட தெரியாதே, அறியேனே என்று சொல்லியிருக்கிற நேரத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மகளே, மகனே, உங்கள் நினைக்கிறார். அவருடைய நினைவுகள் எரேமியா 29:11, அவருடைய நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தமிழ் பைபிள்ல சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தை போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு இந்த காரியம் நடக்காதா, இந்த காரியத்தை என் தேவன் செய்ய மாட்டாரா, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்காதா என்று எதை நினைத்து, எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை என் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். அவர் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் கர்த்தர் சில காரியங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள், எனக்கு 1000 எண்ணங்கள் இருக்கலாம், 1000 நினைப்பு இருக்கலாம், ஆனா என் பேரிலே என் தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் என் நினைப்பாக இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அன்றைக்கு தேசத்தையே உலகத்தையே கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். மனிதனுடைய நினைவுகள் கூட நித்தமும் பொல்லாததா இருந்தது. அவன் நினைக்கிற நினைப்பு எல்லாமே ரொம்ப பயங்கர மோசமா இருந்தது. இந்த மனுஷனை நான் ஏந்தா உண்டாக்கணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அப்படி வேதனைப்பட்டார். கர்த்தர் கண்டு வருத்தப்பட்டார். அதை நினைச்சு இப்படியும் ஆகும் நான் நினைக்கலையே. அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் போல. அவன் நினைக்கிற எண்ணமெல்லாம் இப்படி இருக்குதேன்னு சொல்லி கண்டு இந்த பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார். 7ஆம் வசனம். இப்படியாய் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்ட போதும், நினைத்த போதும், ஒரு 8 பேரை மட்டும் ஒரு பேழையிலே வைத்து காப்பாற்ற சித்தம் கொண்டார். நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டாக்கு என்றார். மிருக ஜீவன்களிலும் பறவைகளிலும் எல்லாவற்றிலும் மனிதர்களில் 8 பேரையும் அவரே உள்ளே விட்டு அந்த பேழைக்குள் விட்டு ஆண்டவரே கதவை அடைத்தார். 16ஆம் வசனம், ஆதியாகமம் 7:16, தேவன் கட்டளிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகல விதமான ஜந்துகளையும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். காற்று வீசியது, ஜலம் வந்தது, தண்ணீர் பெருகினது, எல்லா மலைகளும் மூடினது, சகல ஜீவராசிகளும் மாண்டும் மடிந்தன. பேழைக்குள் இருந்தது மட்டும். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. மழை நின்று விட்டாலும் பூமியின் மேல் 154 அப்படியே தண்ணீர் பிரகாரித்துக் கொண்டிருந்தது. அப்படியே நின்றது. இந்த நேரத்திலே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8:1, தேவன் நோவாவையும் அந்த பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எங்கு பார்த்தாலும் பயங்கர வெள்ளம், ஜனங்கள் எல்லாம் மாண்டு மடிந்து விட்டார்கள். எல்லாம் முடிந்தது. பேழை அரராத் மலைக்கு மேலே அங்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவன் நினைத்தார், காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது, மழை நின்றது, ஜலம் வடிந்தது. இந்த ஜனங்களை குறித்து ஒரு கட்டளை இட்டார். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும்
சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்றார். 21ஆம் வசனம், நான் இனி மனுஷனை சபிப்பது இல்லை என்றார். அவருடைய நினைவின் அடையாளமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். 9ஆம் அதிகாரம் 15-16 வசனம், ஆதியாகமம் 9:15-16, இனி இந்த ஜலத்தினாலே உலகத்தை அழிக்க மாட்டேன் என்பதற்காக உடன்படிக்கையின் நினைவு கூறுவேன் என்றார். பாருங்கள், 9:15 கடைசி பகுதி, என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை? இனி ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக தேவன் மேகத்திலே வானவில்லை, ஒரு ரெயின்போவை கட்டளையிட்டார். மகனே, இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறீர்களா? பயத்தில் இருக்கிறீர்களா? எல்லாம் ஆண்டு மடிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள். இதன் நடுவிலே இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நினைக்கிறீர்களா? உங்களை நினைப்பதற்காகவே தேவன் ஒரு வானவில்லை ஏற்படுத்தியிருக்கிறார். The Lord is my rainbow in the storms of my life. ஒரு துணிக்கடையில் இந்த வாசகம் எழுதியிருந்தது. துணிக்கடையில், The Lord is my rainbow in the storms of my. புயல் வீசும் என் வாழ்க்கையில் தேவன் என் வானவில்லாய் இருக்கிறார். தேவன் மறந்து விடவில்லை. பேழையை உண்டு பண்ணின தேவன், பேழைக்குள் அனுப்பின தேவன், அவர்களை காப்பாற்ற அந்த ஜலத்தை வடிய பண்ண, மறுபடியும் அவர்களை பெருக பண்ண தேவன் மறக்கவில்லை. என்ன செய்தான்? அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே செய்தான். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய கற்பனைக்கு கை கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார், உங்களை நினைப்பார். என் தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று எண்ணிற நேரத்திலும் நான் உன்னை மறப்பவில்லை. எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீது இப்படியாய் கதறினான். 139:1, தேவனே தாவீதையும் அவன் சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று தாவீது கதறினார். இன்றைக்கும் ஆண்டவாய கர்த்தர் உங்கள் நினைத்தால் வாழ்க்கையின் கொந்தளிப்பு அமர்த்துவார். வாழ்க்கையின் கொந்தளிப்பை அமர்த்துவார். பிரச்சனைகளை மாற்றுவார். உங்களை மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே நிறுத்துவார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், ஆண்மகனை கொடுத்தருளினார். அன்னாளை நினைத்தருளினார், ஆண்மகனை கொடுத்தருளினார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். 1 சாமுவேல் 1:11. உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து என்று ஆண்டவரிடத்தில் அவள் ஜெபித்தாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சிறுமை, வேதனை, நிந்தை,
சக்கலத்தியின் வார்த்தைகள் மற்றவருடைய வார்த்தைகள் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறது. அவளுக்கு தேவை குழந்தை. இன்றைக்கு எனக்கு தேவை எதுவோ, என்னுடைய குறைவுகளை, உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை நினைத்தால் நம்முடைய குறைவுகள் மாறும். ஆமென். முதலாவது நம்முடைய குழப்பங்கள், கொந்தளிப்புகள் மாறும். நோவா, கொந்தளிக்கிற பிரச்சனைகள் மாறும். இரண்டாவது குறைவுகள் மாறும். அழுதால், மனங்கசந்து அழுதால், 1:10 மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 1:12 வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணினான். வெகு நேரம் தனக்குன்னு ஒரு திருப்தி ஆகி, சரி கர்த்தர்ட்ட சொல்லிட்டோம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு அந்த எண்ணம் வர்ற வரைக்கும் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். 15ஆம் வசனம், இருதயத்தை ஊற்றிவிட்டான். பான பலியாக தன்னுடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே என் ஆண்டவர் இயேசுவும் கூட 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏசாயா தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி செபித்தார். இன்றைக்கும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். என்னுடைய குறைவுகள் நிறைவாக கர்த்தர் என்னை நினைக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். மற்றவிடத்தில் அல்ல. புலம்புவது அல்ல, குழம்புவது அல்ல, குறை சொல்வது அல்ல. தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என்று கேட்போம். நிச்சயமாக குறைவுகளை நிறைவாக்க ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்குமானால் அது தேவனுடைய சபை. ஆலயத்தில் இருந்து ஜெபித்தால் சங்கீதம் 3:4, சங்கீதம் 3:4, சங்கீதம் 18:6, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளினார். பரிசுத்த பர்வதத்தில் இருந்து பதில் அருளினார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 18:6 வேதம் சொல்லு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. உங்களுடைய கூப்பிடுதல் கர்த்தருடைய சந்நிதியிலே ஏறுகிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ குறைவுபட்டிருக்கிற நேரத்தில், கிளம்பி போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன் குறைவுகளை நிறைவாக்க அவரிடத்தில் சொல்லுங்கள். இயேசுவானவரிடத்தில் சொல்லுங்கள். அன்னைக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவிடம் சொன்னார்கள், குறைவு நிறைவானது. உட வாழ்க்கையில எந்த காரியத்தில் குறைவாயிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு. எபேசியர் 1 கடைசி வசனம், தேவனுடைய சபை. ஆமென். நிறைவாகிய சபை. ஆகையால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கேளுங்கள். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், அடியானின் பிரச்சனைகளை கண்ணோக்கி பாரும், என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். நெகேமியா 13:12, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கதறினா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே. 2 ராஜாக்கள் 23 எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமாய் நடந்தே உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை
நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் அழுதான். உயிருக்கு பிரச்சனையாயிருக்கிற நேரத்தில் குறைவுகளை நிறைவாக்குவது மட்டுமல்ல, கர்த்தர் என்னையும் உங்களை நினைத்தால் மறு வாழ்வை, புது வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். 15 வருடம் அன்றைக்கு எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று ஒரு திருடன் இயேசுவோடு அறையப்பட்ட ஒரு கள்ளன் கதறினான். லூக்கா 23:42 உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கதறினான். அந்த கல்லனுக்கும் இறங்கி இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று கேட்டார். கல்லனை நினைத்த கர்த்தர், எசேக்கியா ராஜாவை நினைத்த கர்த்தர், அன்னாளை நினைத்த கர்த்தர், அருமையான மகனே மகளே உங்களையும் நினைப்பார். ஆமென். ஆமென். குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், எந்த விதமான தவறுகள் செய்து விட்டாலும், பாவத்தில் விழுந்து விட்டாலும், சிம்சோனை போல ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளோ. நியாயாதிபதி 16:28 இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கதறுங்க. நம்முடைய ஜெபம் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும், நமக்கு மறுவாழ்வு கொடுக்கும், நம்மை தூக்கி எடுக்கும். ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். ஆமென். குழப்பங்களை மாற்றுவார், குறைவுகளை நிறைவாக்குவார், மறுவாழ்வு கொடுப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். செய்ய வேண்டியது என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். செய்ய வேண்டியது என்ன? சபைக்குள்ளே அடங்கி இருங்கள். செய்ய வேண்டியது என்ன? ஜெபியுங்கள். எசேக்கியாவை போல, கல்லனை போல, அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். ஜெபிப்போம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், சபையிலே நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவோம். கர்த்தர் நம்மை நினைப்பார், நம் தேவைகளை சந்திப்பார். ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை விரிவாக முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இருந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வி. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீர். எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஆண்டவரே, எங்களை நீர் மறக்கவில்லை. என்னை மறவா இயேசுநாதா, நீர் எங்களை மறக்கவில்லை. எங்களை நினைத்திருக்கிறீர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனே, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க குழப்பங்கள், கொந்தளிப்புகள், சூறாவளிகள், ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான நெருக்கங்கள், இவைகள் மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். உடன்படிக்கை நினைத்தருளும். உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். உலகமே அழிந்தாலும் எல்லாமே இதானாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஜீவனை, புதிய கிரியைகளை கர்த்தர் கட்டளையிட்டு இவர்களுக்கு அந்த வானவில்லின் உடன்படிக்கையை இப்பொழுது ஏற்படுத்தும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவருடைய அமைதியும் ஆனந்தத்தையும் தேவ கிருபையின் நன்மையும் பெறட்டும். ஐயா, உமக்கு நன்றி. கர்த்தாவே, தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று குறைவை நினைத்து குறைவுக்காக ஆலயத்திலே வந்த மகளுக்கு உம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற அந்த சபையிலே ஆண்டவரே வந்திருக்கிறார்கள். அப்பா, என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. சபையிலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னவர் உம்முடைய ஆலயமாகிய பர்வதத்துக்கு வந்திருக்க உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். கர்த்தர் இவர்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய். ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு அற்புதங்களை நடப்பித்தரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று தவறி விழுந்து, பாவத்தில் விழுந்து, சேற்றில் விழுந்து சிம்சோனை போல கதறுகிறவர்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தேவனே கதறுகிற அந்த கல்லனுக்கு இறங்கினது போல இயேசுவே, அன்றே உயிருக்கு ஊசலாடுற நிலைமையில, மரண தருவாயிலே அன்றைக்கு அந்த சிம்சோன், அன்றைக்கு அந்த கல்லன் போல உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையுமாய் நடந்தேன் அல்லவா, என் தேவனே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த மரண இருள் சூழ்ந்த நேரத்தில் எசேக்கியாவை நினைத்தீரே, அவனுக்கு புது வாழ்வை கொடுத்தீரே. இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே ஐசு நாட்களை கூட்டி கொடுப்பீர்கள். வியாதிகள், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மாற்றி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். தேவைகளை சந்தித்தார். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலேயே உடைய கிருபையால் திருப்தியாக்கும். பின் நாட்களில் நன்மை உண்டாகும்படி என் பிள்ளைகளை சிறுமையை நினைத்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறேன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை கேட்கிறவர். சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது என்று சொன்னவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். ஊழியக்காரனாகிய நான் சபைக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய இரக்கமுள்ள கிருபைக்கு, தயவுள்ள பராமரிப்புக்கு, பரிசுத்த வசனத்துக்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், கர்த்தருக்குள் செழித்திருக்கட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடன் செல்லுங்கள்.